சிறந்த பட்ஜெட் மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் உள்ளிட்ட திமுகவினர் இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு பட்ஜெட் அறிவிப்புகளை கூறினர். தமிழகத்தில் சிறப்பான பட்ஜெட் பொதுமக்களை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. பெண்களுக்கு ரூபாய் 1000 உரிமை தொகை, ரூபாய் 9000 கோடி மதிப்பீட்டில் கோவையில் மெட்ரோ ரயில் சேவை, சீர்மிகு கோவை திட்டத்தின் கீழ் பூங்காக்கள், கோவை, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, வேலூர் ஆகிய இடங்களில் ரூபாய் 410 கோடியில் புதிய சிப்காட் அமைப்பது, கோவை மாநகராட்சி முக்கிய பொது இடங்களில் இலவச வைஃபை சேவைகள், சென்னை, கோவை, ஒசூரில் தொழில்நுட்ப நகரங்கள், கோவை, மதுரை, திருச்சி, நீலகிரியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தங்கும் விடுதி ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது கோவை மக்களை மகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது. இந்நிலையில் கோவை மசக்காளிப்பாளையத்தில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியம் தலைமையில் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அப்போது பெண்களிடம் பெண்கள் ஊக்கத்தொகை வழங்கப்படுவதை எடுத்து கூறினர். இதில் பொதுக்குழு உறுப்பினர்கள் புதூர் மணிகண்டன், நோயல் செல்வம், முன்னாள் கவுன்சிலர் சிங்கை பிரபாகரன், வட்டச் செயலாளர் நாராயணன், துணை செயலாளர் கிரீன் சுப்பிரமணியம், பகுதி துணை செயலாளர் லட்சுமி, மாவட்ட பிரதிநிதி செல்வராஜ், அவைத்தலைவர் கோவிந்தராஜ், பிபிஎஸ் காலனி மனோகரன், சுந்தர்ராஜன், வாசுதேவன், மாணிக்கம், சசிகுமார், அமுதா, கங்கை ரவி, சக்திவேல், சிடிசி நடராஜ், பொன்னுசாமி, காந்திமதி, விஜயா, சிவகாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பேச